உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாவற்றுக்கும் நல்லவை மட்டுமே கொடுக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, இந்த குரு பெயர்ச்சியிலையாவது நான் வீடு வாங்கிடுவேன், வண்டி வாங்கிடுவேன், வாகனம் வாங்கிடுவேன், எனக்குன்னு திருமணம் நடந்துருமா, புதையல் கிடச்சிருமா மேடம், லாட்ரி சீட்டு யோகம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை படிச்சிருவேன்ற மாதிரி உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்குமான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான கிரகம் தான் குரு. அந்த குரு பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது. மனதிற்கு மிக பிடித்த மகர ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அடிச்சு தம்சம் பண்ண போறீங்க. என்னெல்லாம் வார்த்தை இருக்கு, நான் தேடி பார்க்கணுமா? எதெல்லாம் பின்னாடி ஒரு ஹம்மிங் சாங்கா வருமோ, ஓப்பனிங் சாங்கா வருமோ, அதெல்லாம் மகரத்துக்கு தான் பின்னாடி போட சொல்லியிருக்கேன். வெற்றி கொடி கட்டு அப்படி போங்க, அந்த மாதிரி பாட்டு தான். ஒரு வைபாவே இருக்க போறீங்க மகர ராசிக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து சமசப்தமா பார்வையே உங்களை தான் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சி பார்க்க போறாரு. ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல குரு, நல்ல நண்பன், நல்ல சகோதரன் கிடைக்கும். நல்ல வாழ்க்கை வழிகாட்டி கிடப்பாங்க மகரத்துக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். நிறைய பேருக்கு விருது கிடைக்கும். நிறைய பேர் விரும்பி விரும்பி உங்களை கூப்பிடுவாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும் மகரத்துக்கு. 7ஆம் இடத்துல அமர்ந்து 7ஆம் இடத்தையே பார்க்க போறாரு குரு. சூப்பரான பிளான்ட். என்னதான், ஏன்னா குரு அங்கே நீச்சமாற வீடு, அது மகர வீடு. அந்த நீச்சமாற வீட்டுக்கு குரு இங்கே கொடுப்பார். அப்போ நீங்களே ஒரு மாதிரி டல்லாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க அப்படி தெம்பா எந்திரிச்சு நிற்பீங்க. லைட் அடிக்க போதுங்க உங்கள் மேலே. ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன், மகர ராசிக்காரங்க கண்ணீர் தொடங்க. இனிமேல் கண்ணீர் விடுறதுக்கான நேரம் இல்லை, களத்தில் இறங்குறதுக்கான நேரம் சொல்லிட்டே இருக்கேன். களத்தில் இறங்குறதுக்கான நேரம் இந்த நேரம் தான். மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க யாருக்கெல்லாம் தண்ணி வரக்கூடாது. நான் மீனாஷ்ட சொல்லிட்டேன், வரவிட மாட்டான். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றி தான். வாங்கிக்கோ இந்தான்னு எதிரி அவன் உங்களை நினைக்கும் போதே ஏன்டா இவங்களை பகச்சோன்ற அளவுக்கு வெக்கி தள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது மகரத்திற்கு. நான் சும்மா அந்த சினிமா டைலாக்லாம் சொல்லலை. என் மகரம் நல்லா இருந்தால் நான் தான் சந்தோஷப்பட போகிறேன். முதல்ல ஆள் நான் தான். நம்மளை பார்த்து மற்றவங்க என்ன வேணா, என் மனசுக்கு பிடிச்ச மகராசி என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அப்படியாவது மகரத்தை இதுலேருந்து தெரியுதா, எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் மகர ராசியா அப்படின்னு சொன்னவங்கலாம் மகர ராசின்னு வராங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இப்போயே செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க. யூடியூப்லேயே செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க மகர ராசிக்காரங்க. அப்போ சொல்லவா வேணும் வெளியிலலாம். மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பிரிந்தவர் கூடினால் பேசவும் தொடங்கும்னு இதெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அதெல்லாம் வரப்போகுது. கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயாச்சு, அவ்வளோதான் அப்படின்னா இல்லை வா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. திருமண வாழ்க்கையில் இருந்த தடை நிவர்த்தி ஆக போகுது. முதல் விஷயம், சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கிடைக்க போகுது. பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் விருத்தி கிடைக்க போகுது. 7ஆம் இடம் என்பது உங்களுடைய எனர்ஜிக்கான ஒரு சர்க்குலேஷனுங்க. 6ஆம் இடம் தான் எனர்ஜி சர்க்கியூட். அதோட வாங்கி ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் தான் 7ஆம் இடம். ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் குரு உட்காந்து அது உச்ச குருவாகி உங்களை பார்க்கக்கூடிய இடம்ன்ற மன ரீதியான பிரச்சனைலேருந்து வெளில வருவீங்க. ஃபஸ்ட்டு ஏன் தெரியல, எதுக்குன்னு தெரியல, எப்போன்னு தெரியல, எப்போ தான் சரியாக போகும், ஏதோ ஒரு மாதிரி போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்குன்ற அமைப்புலேருந்து வெளில வருவீங்க. எனக்கு அவன் உருட்டிட்டான், இதை உருட்டிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான்னு உடல் ரீதியாக பண்ணிட்டான், எல்லா கஷ்டத்துலேருந்தும் அப்படி ரிவெண்ட் பண்ணி அதை அவங்களுக்கே போய்டும். அதை மீனாட்சி பார்த்துப்பா, முருகன் பார்த்துப்பான், இந்த பக்கத்தில் கூடிய குரு பார்த்துப்பாரு. நீங்கள் கவலையே பட வேண்டாம். ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவருக்கு டைரெக்டாக குருவோட பார்வை. வேறு என்ன சாமி வேணும்? மகர ராசிக்காரங்களாம் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அரிதான ஒரு மூமெண்ட்டு. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க வானியல் காட்சியில் தோன்றும் அரிதான நிகழ்வுகள் இத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மிகச்சரியான பிளானட்டரியோட எனர்ஜி வேவ். டோன்ட் மிஸ் இட். தயவு செஞ்சு என்ன பண்ணுமோ பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜெயிக்க போகிறீங்க. இது வரைக்கும் அழுதது போதும், இது வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணது போதும், அடுத்தவங்ககிட்ட அன்புக்காக ஏங்குனது போதும். இனிமேல் உங்களை 4 பேர் ஏங்க வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு வாங்க. இனிமேல் நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்கும் கடவுள் துணை இருப்பார். ராசிநாதன் துணை இருப்பார், குரு துணை இருப்பார், 5ஆம் வீட்டு அதிபதி துணை இருப்பார், 4ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் வாங்கியிருக்கார். சுயம் இயங்கும். வாங்க, வெளியில் வாங்க. போதும், உட்காந்துட்டே இருந்தாச்சு 8 வருஷம். இனிமேல் டைம் இல்லை. நிறைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டாச்சு. இனிமேலும் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் வேண்டாம். இந்த ஒரு தடவை தர விட்டிங்கன்னா அடுத்த 30 வருஷம் இந்த மாதிரி ஆகும். அதுக்குள்ளேயும் என்னென்ன எப்படி மாற்றம் உலகத்தில் இருக்குமோ தெரியாது. மகராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மன ரீதியான பிரச்சனைகள் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3ஆம் இடத்தை போய் ராசிநாதன் பார்க்க போகிறார். த்ரோட்டு பிரச்சனை, கழுத்து வலி, இடுப்பு வலின்னு யாரெல்லாம் தவிச்சிங்களோ அதெல்லாம் சரியாக போகுது. ஆனால் கேது 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸை கொடுப்பாரு.
அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவாருன்ற போது கொஞ்சம் அதாவது இந்த ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான்ற மாதிரி வச்சுக்கவும் முடியல விடவும் முடியலன்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலையை கொடுப்பாரு. எங்கள் ஸ்பௌஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு? மகர ராசிக்காரங்களுக்கு. ஆனால் திடீர்னு இந்த தடவை மகர ராசிக்காரங்களுடைய ஸ்பௌஸ் உங்களுக்கு உதவி புரிவாங்க. நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்க போகுது. வெற்றி வகை சுட போகிறீங்க. படிக்கிற பிள்ளைங்க இது வரைக்கும் நான் படிக்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த தடவை படிப்பீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடு நிவர்த்தியாக ஒரே விஷயம் நான் அதான் பார்க்குறேன். ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா குரு சமசப்தமாக பறவை உங்களை பார்க்குறாரு. உடம்பு அப்படியே ஸ்கேன் பண்ணுவார். ஒவ்வொரு இடமா ஸ்கேன் பண்ணி குருவோட வெளிச்ச பார்வை வீசும். எல்லா வியாதியும் சரியாயிடும். யுனிவர்ஸோடைய எனர்ஜி அப்படியே பிளெஸ்ஸிங் அப்படியே தூவி கிடக்கும் உங்கள் மேலே. அதுவும் ஜூன் மாதம்லாம் அப்படியே சூப்பராக இருப்பீங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம். அக்டோபர் மாதம் வரும்போது எகெயின் குரு 8ஆம் இடத்துல வந்து உட்காருவார். ஆனால் அதுவும் மகரத்துக்கு சூப்பர். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். குரு நம்மளுக்கு நல்லது பண்ணுற பிளானட்டு இல்லை. குருவோட பார்வை ஓகே. அவர் 7ல் உட்காந்தாலும் ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் பண்ண மாட்டார். 8ல் உட்காரும்போது இன்னுமே ஓகே. அப்போ அந்த அக்டோபர் டு டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் நல்லா எழுதி வச்சுக்கோ. மகர ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை ஒன்றை கொடுத்து ஒன்று ஆரம்பிப்பீங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போயிட்டு வரதுக்கான சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் குறித்த பெருமைகள் கிடைக்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச குரு அதிச்சாரமாக போனாலும் சரி, குரு நார்மலாக இருந்தாலும் சரி, வக்ரகதியில் குரு வந்தாலும் சரி, மகராசிக்காரங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் குரு வக்ரம்னு போட்டிருக்கோம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மே மாதம் வரைக்கும் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா அப்போ கொஞ்சம் குரு வக்ரகதியிலேருந்து அதுக்கப்புறம் சரியாகும். அதனால் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு அதுக்கு முன்னாடியான அமைப்பு வரப்போகுது. மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சமுதாயத்தில் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் இறங்கி நம்ம வேலை பார்க்கணும். ஈகோ காட்டக்கூடாது. மக்களோட மக்களாக பயணிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மகராசிக்காரங்க ஜெயிச்சிடுவீங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் குரு எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்பார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். வேறு எதுவும் வேண்டாம். மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ராசிநாதன் என்ன பண்ணுவார்? திரும்ப வக்ரமாயி 2ஆம் இடத்துக்கு வருவார். படிக்கிற பிள்ளைங்க 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதோட மிகச்சரியான யோகம் ஏதாவது இருக்கா? இருக்காது. தலைக்கு மேலே அப்புறம் ராகு வேறு வருவார். செப்டம்பர், அக்டோபர்லாம் தாண்டி டிசம்பர்லாம் வருவார். ஆனால் செப்டம்பருக்கு போய் இம்பேக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். பாக்கியப்படி வர ஆரம்பிச்சிடுவார். வெளியூர், வெளிநாளில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு மகர ராசிக்கார குழந்தைகளுக்கு கிடைக்கும். மகராசிக்காரங்களுக்கும் கிடைக்கும். நிறையா இந்த 7ஆம் இடம் அப்படின்றதே வந்து கலத்திரஸ்தானம்னு பேர் இல்லையா? நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு, 8 வருஷமாக கல்யாணம் சொல்லி ஒன்றும் விளங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் திருமணம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, கணவன் மனைவி இருக்கிற பிரச்சனை சரியாக போகும். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ஏதோ ஒரு வேலைக்காக நானும் அவங்களும் எங்கேயோ இருக்கோம். அதெல்லாம் சரியாக போகும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கணவன், புரிந்து கொள்ளக்கூடிய மனைவியாக மாறுவாங்க. உங்களாலே அதை புரிஞ்சிக்க முடியாது. என்னடா நேற்று வரைக்கும் வேறு மாதிரி சண்டை போட்டாங்க, இன்றைக்கி என்ன நல்லவங்களாக இருக்காங்களே. குரு நல்லவர் ஆக்குறார். அதனால் கவலைப்படாதீங்க, எல்லாம் சூப்பர். எதில் கவனம்? பேச்சில் தான் கவனம். 2ஆம் இடத்துல கூடிய ராகு வெரி டேஞ்சர் ஃபெலோ. நல்லவையெல்லாம் வரும்போது மகரம் கொஞ்சம் ஆட்டம் காட்டாமல் இருந்துட்டிங்கன்னா போதும். இல்லை ஆட்டம் காட்டினீங்கன்னா உட்காந்து வச்சு செஞ்சுருவார். சனி மறுபடியும் போ புரோட்டா சாப்பிடு அப்படி. ஆனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். யாரெல்லாம் டே டு டே வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் ஒரு நாள் வருமானத்தை நம்பி இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வீட்டு வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் ஆட்டோ ஓட்டுறீங்களோ, யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் போடுறீங்களோ, யாரெல்லாம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் இன்றைக்கி சம்பாதிச்சாதான் எனக்கு காசு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்களோ, அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம். தினம் பணம் வந்துட்டு இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகமான வாழ்க்கை. ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ ஃபென்டாஸ்டிக் டைப். 4ஆம் இடமே குரு உட்காந்துருக்காரு. மகர ராசிக்காரங்க இடம் வாங்கி போட்டே தருவீங்க. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க. வண்டி மாற்றம் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கார் வாங்குவீங்க. இல்லை இருக்கிற காரை விற்றுட்டு வேறு அப்கிரேட் கார் வாங்குவீங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நிறைய பைக்கு மாற்றுறது, காரு மாற்றுறதெல்லாம் உண்டு. இல்லை பைக் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கொஞ்சம் செப்டம்பர், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வர இடத்துல கவனமாக இருக்கணும். எங்கேயும் அடிபடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நிறைய கண்ணு விட போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. இவன்லாம் இப்படி வளர்ந்துட்டானான்ற அளவுக்கு அதானே ஆசைப்பட்டோம். நம்ம கெத்த காலத்துக்கிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது இப்படி உட்காரணும். சரியா? பிரபஞ்சமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. நான் மீனாட்சிட்ட சொல்லிட்டேன்,
பாவம் என் பிள்ளைங்க 8 வருஷமாக படுத்துட்டேன், இன்னுமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 8ம் வெற்றியாக தான் இருக்கணும், கோடி கோடியாக கொடுக்கணும். கொடுத்துருவா மீனாட்சி, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்க போது, ஜெயமாக இருக்க போது, வெற்றியாக இருக்க போது. தன்னம்பிக்கையை மட்டும் தளர விடாதீர்கள், பேச்சில் மட்டும் கவனமாக இருங்கள், செயல் நிதானமாக இருங்க. தேவையில்லாமல் ஸ்பக்லிங் மாதிரியான வேலை வந்தால் வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிராளியே குறைத்து எடை போடாதீர்கள் மகர ராசிக்காரர்கள், இதை மட்டும் பார்த்துக்காங்க போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போது, தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். ஓகே, மகர ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபடலாம், என்ன ஃபார்ம் ஆஃப் குருவை வழிபடலாம் அப்படின்னா, நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணுங்க. அங்கே போனீங்கன்னா ரெட்டை குரு இருப்பாங்க. ஏன்னா கடகத்தில் உட்காந்து 7ல் உட்காந்து 7 பார்க்குறாரு. அதனால் அந்த ரெட்டை குரு இருக்கக்கூடிய இந்த நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான ஒரே க்ஷேத்திரம் அது மட்டும் தான், பாடல் பெற்ற தலம். அங்கே போயிட்டு 90 நாளில் கல்யாணம் ஆகியே தீரும். எத்தனையோ கிளைண்ட்டு கல்யாணம் இருக்குது. யாரெல்லாம் மகர ராசிக்காரங்க கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை மகர ராசிக்காரங்க வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க, திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா போயிட்டு வாங்க. ஒரே ஒரு தடவை நல்லூரில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை பார்த்துட்டு, அங்கே என்ன அந்த திருமணத்திற்கான ப்ரொசீஜர் சொல்கிறாங்க பண்ணிட்டு கொடிமரத்தை சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து பாருங்கள். எண்ணி 90 நாட்கள் திருமணத்திற்கான யோகம் கிடைத்தே தீரும். அங்கே இருக்கக்கூடிய ரெட்டை குருவை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பயங்கர இன்ட்யூஷன் வரப்போகுது. குரு ஏத்தாப்புல பார்க்குறாரு அப்படின்ற இன்ட்யூஷன் நிறைய வரும். இந்த 7ஆம் இடத்த குரு திருமணத்தை கெடுப்பார், அதெல்லாம் பேசவே பேசாதீங்க. யாராவது சொன்ன காதலே வாங்கிக்காதீங்க. எப்பயுமே நெகட்டிவ் வேண்டாம், தள்ளி ஒதுக்கி வச்சுருங்க. நிறைய நெகட்டிவ் பீப்புள் வந்து நம்மளை நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க. இன்னுமே வேண்டாம், பாசிட்டிவான நாட்களோட மட்டும் தான் சேர போகிறோம். ஹைஃபை பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம பாசிட்டிவாக மாற போகிறோம், பாசிட்டிவாக இருக்கிறோட ஆளை மட்டும் தான் சேர போகிறோம். பம்பரம் மாதிரி இயங்க போகிறோம், ஜெயிக்க போகிறோம். ஓகே, சூப்பராக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி. வைகாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது மே மாதம் 30ஆம் தேதி இதுவரைக்கும் சென்னையில் நடந்திராத மிகப்பெரிய யாகமாகிய ஷடாட்சர சப்த சந்தஸ்கதி யாகம் உங்களுக்கு நடைபெற காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா முருகன் கோயிலிருந்தும், அறுபடை முருகன் கோவில், திருப்போரூர், திருத்தணிகை, எல்லா முருகன் கோயிலிருந்தும் வேத பட்டாச்சாரியர்கள் வந்து இந்த யாகத்தை, மகா யாகத்தை நடத்தி கொடுக்க இருக்கிறார்கள். தலைமை ஏற்று நடத்தி கொடுப்பவர் யார் தெரியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவில் தலைமை பட்டாச்சாரியர் காளிதாஸ் ஐயாவும், மயிலை சிவம் ஸ்ரீ அசோக் சிவம் அவர்களும் சேர்ந்து, இத்தனை வேத பட்டாச்சாரியர்களோடு சேர்ந்து இந்த யாகம் அப்படின்றது கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நடக்க காத்துட்ருக்கு. அதில் 6 வகையான ஒரு பிரிவாக பிரித்து, முருகன் பறந்து தான் வைகாசி விசாகம் நம்மளுக்கு தெரியும். அன்றைக்கி எதை கேட்டாலும் முருகன் இந்தான்னு கொடுப்பான். அந்த மாதிரியான ஒரு நாளை தேர்வு செய்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமான ஒரே தீர்வாக, அது வேலையில்லையாக இருக்கட்டும், அது திருமணம் ஆகவில்லை, குழந்தை பிறக்கலை, கல்வியில் தடை, வியாபார விருத்தி இல்லை, எனக்கு யாரோ ஏதோ உருட்டிட்டாங்க மேடம், என்னால் உடல் ரீதியான பிரச்சனைலேருந்து வெளில வர முடியல, பணம் கொடுத்த இடத்துல பணம் வரல, இப்படி எல்லா விதமான 18 விதமான பிரச்சனைகளுக்கும் 18 விதமான அத்தியாயங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய மகா யாக திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும் நடக்க காத்திருக்கு. சென்னையில் எங்கன்னா, சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஆர்கே கன்வர்ஷன் ஹாலில். என்னைக்கு அப்படின்னா மே மாதம் 30ஆம் தேதி. மறக்காமல் எல்லாரும் கலந்துக்கோங்க. மேடம் சென்னையில் இருக்கேன், நாங்களாம் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கு தான். இதை கொடுக்கறதோட பெரிய நோக்கமே நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான், வேற எதுவுமே இல்லை. வேற எந்த ஒரு உள்நோக்கத்தோடும் எந்த ஒரு பண ரீதியான அமைப்போடும் இல்லாமல், மக்கள் முருகனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்தில் இத்தனை முருகன் அடிமைகளும், முருகன் தொண்டர்களும், முருகனை பூஜிக்கக்கூடிய அத்தனை பட்டாச்சாரர்களும் சேர்ந்து இணைந்து இந்த விழாவை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சென்னை வர முடிஞ்சவங்க தயவு செஞ்சு கலந்துக்கோங்க. கீழே நான் நம்பர் தரேன், அதில் முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. கலந்துக்க முடியாதவர்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு உங்களுடைய நம்பரை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு 9 விதமான செக்டர்கள் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைன் மூலமாக உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கான சங்கல்பத்தை செய்து உங்களுக்கான முருகனை உங்கள் வீட்டிற்கு நீங்கள் அழைத்து கொண்டு போகலாம். இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. திரும்ப இந்த மாதிரியான ஒரு மகாயாகம் நடக்கிறது பாசிபிளா அப்படின்னு தெரிஞ்சால் அது அவன் முடிவு பண்ணும். அதனால இதை தவற விடாதீர்கள். 21 நாளைக்கு மேல் பூஜையில் வைக்கப்பட்ட பஞ்சலோக ராஜ அலங்கார முருகன் சிலை இதில் கொடுக்க இருக்கும். அதை தாண்டி 33 வகையான தனத்தை வரவழைக்கக்கூடிய தன ஆகர்ஷண பொருட்கள் இருக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நானே பெரிய மூலிகை ஆராய்ச்சியாளர் தான். பணத்தை வரவழைக்கக்கூடிய மூலிகையால் எடுக்கப்பட்ட பண ஆகர்ஷண அஞ்சனம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கு. அது நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதும், பணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். இந்த 3 பொருட்களும் சேர்த்து 10,500 ரூபா மட்டும்தான். நான் எதுவுமே ஓப்பனாக தான் கொடுக்க போகிறேன். முடிஞ்சப்புறம் இதுதான் செலவுன்னு உங்கள்கிட்ட நேரடியாக காட்ட தான் போகிறேன். ஏன்னா
திரும்பவும் சொல்கிற மாதிரி பணத்திற்காக இந்த பூஜை நடக்கப்பெறவே இல்லை. உங்களுக்கே தெரியும் மகா யாகம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் 18 அத்தியாயத்துக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். 9 மணி நேரம் அந்த இடத்தில் யாகம் நடக்க போகுது என்றால் அதற்கான எத்தனை பொருட்களை அதில் போட வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டியும் நான் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், இந்த இடத்துல பொழப்புக்காக வந்தேன், இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை விடியாதான் தவிக்கக்கூடிய என்னுடைய அத்துணை அயல்நாட்டு வாழ் தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் இந்த யாகத்தின் மூலமாக கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 48 நாளுக்குள்ள முருகன் நீங்கள் வேண்டியதை கொடுத்தே தீர்வார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய யாகம் கரெக்டாக அந்த குரு பயிற்சிக்கு முதல் நாள் நடக்க போகுது. எப்படியோ குரு பயிற்சி ஆனது எல்லாருக்குமே வாழ்க்கை மாறதான் போகுது. மறக்காம யாகத்தில் கலந்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நாங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஏதாவது நம்மளாம் சேர்ந்து செஞ்சாதான்ப்பா இந்த பூஜை, வந்து கலந்துக்கணும்னு பிரியப்படுற ஆட்களாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான வருகையை முன்பதிவு செய்யுங்க. அதை பொறுத்து தான் நான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய பரம்பரைக்கான ஒரு சொத்தாக இந்த 33 வகையான பொருட்களும் அந்த பஞ்சலோக முருகன் சிலையும் இருக்கும் என்பதில் கடுகளவு கூட ஐயம் இல்லை. ஏன்னா அதை உணர்ந்து அதை பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் விழாவில் வந்து கலந்துக்கோங்க. நான் உங்களை விழாவில் சந்திக்கிறேன்.